ஒளியாமிரைவாராய். நீரும் மழையும் முகிலால் பூவும் கனியும் மொழியால். நீரும் மழையும் முகிலால் பூவும் கனியும் மொழியால். உயிரும் உருவும் உம்மால் வளமும் வாழ்வும் உம்மால். ஒளியெழிலே வருக, ஒளியெழிலே வருக. ஒளியாமிரைவாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரைவாராய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் புனித ஜோவானுடைய பிறப்பை நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. சிறப்பாக ஒரு புனிதமான குறிப்பிட்ட ஒரு பணிக்காக இந்த உலகத்திலே இறைவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டு இயேசுவுடைய பணிக்காக அவரை முன்னாயத்தம் செய்த ஒரு சிறப்பான பணியாளராக நாங்கள் புனித ஜோவானை பார்க்கிறோம். அவருடைய வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனால் ஒரு குறிப்பிட்ட பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே இந்த நாளில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பணிக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். அதை நல்ல முறையிலே செய்ய இறை அருள் வேண்டுவோம். சிறப்பாக இன்றைய நாளில் தன்னுடைய இந்திய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற நம்முடைய ஜனாதிபதிக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்ளுவோம். அவருடைய பயணத்தினூடாக நம்முடைய இந்த நாட்டிலே வறுமை ஒழியவும் மக்களுக்கு புதிய ஆண்டிலே சுபிட்சம் பிறக்க வேண்டும் என்று நம்முடைய புதிய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காகவும் இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாவுடைய திருமகன் மனிதனான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் கன்னிமரியாடும் இந்த மனிதராய் பிறந்த எம்முடைய குடிகொள்ள திருவிழமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகிய எங்களுக்கு இரக்கத்தை தருவதாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகின்றேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 4, அதிகாரம் 4, இறைவசனங்கள் 5 முதல் 6 நிறைவு பெற. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன்.
அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தை போன்றும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் ஜூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகின்றேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பல்லவியாக லூக்கா 21 இறைவசனம் 28. தலை நிமிந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை வழி நடத்தி கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் கடைப்பிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்பு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். அவர் அவர்களுக்கு தம் உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வந்துள்ளது. Alleluia, alleluia.
மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து உருவாக்கிய மனிதரை மீட்க வாரும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்வியுற்று சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியாம் என்று அதன் தந்தையின் பெயரே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அவர் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு ஜோவான் என பெயரிட வேண்டும் என்றார்கள். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இந்த குழந்தையின் பெயர் ஜோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்வியுற்று அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் இக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து விழாவுக்கு, பிறப்பு விழாவுக்கு மிக அண்மையாக இருக்கின்ற இன்றைய நாளில் கிறிஸ்து பிரபுக்கு முன்பாக ஜோவான் இறைவாக்கினருடைய பிறப்பை நாங்கள் இன்று நினைவு கூறுகிறோம். அவருடைய பிறப்பை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது அது ஒரு அற்புதமான பிறப்பு, அதிசயமான பிறப்பு. இறைவனால் இயேசுவை முன்குறித்து காட்டுவதற்காக, அவரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக பிறந்த ஒரு அதிசயமான குழந்தை புனித ஜோவான் இறைவாக்கினராகும். சிறப்பாக இந்த நாளில் அவர் பிறந்த பொழுது அவருடைய தந்தை பேச முடியாதவராக இருக்கின்றார். அப்பொழுது அந்த குழந்தை பிறந்த உடனேயே தாயிடம் கேட்கிறார்கள், இந்த குழந்தைக்கு நீர் என்ன பெயரிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் அதிசயமான முறையில் ஜோவான் என்று சொல்லுகிறார். ஜோவான் என்கின்ற வார்த்தைகளை அந்த மக்கள் கேட்டதும் சொல்லுகிறார்கள், இப்படியான பெயர் உம்முடைய குடும்பத்திலே இல்லை, இவருக்கு சக்கரியா என்று தான் பெயர் வைக்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்து தந்தையிடம் கேட்கின்றார்கள், உம்முடைய குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று. அவர் வாய் பேச முடியாததன் காரணமாக எழுதுபலகையை ஒன்றை கொண்டு வந்து எழுதுகின்றார், ஜோவான் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த பெயரே ஒரு அதிசயமான அற்புதமான முறையில் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இவ்வாறான அதிசயங்கள், அற்புதங்கள் நடந்து பெற்ற பொழுது அங்கிருக்கிற மக்கள் யோசிக்கிறார்கள், இவர் எப்படியானவராக இருக்க போகிறாரோ என்று அனைவரும் அஞ்சினார்கள். இந்த செய்தியை கேட்டு ஆண்டவன் இயேசுவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிறப்பை பற்றி சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்று புனித ஜோவானுடைய பிறப்பையும் நாளை இயேசுவுடைய பிறப்பையும் சிந்திக்கிற பொழுது இறைவன் எங்களுடைய பிறப்புக்கு கொடுத்திருக்கின்ற அர்த்தத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஜான் ஹென்றி நியூமன் இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கூறுகிறார், கடவுள் என்னை ஒரு குறிப்பிட்ட சேவையை நிறைவேற்றுவதற்காக படைத்திருக்கின்றார். ஆகவே எனக்கென்று ஒரு தனித்துவமான பணி இந்த உலகத்திலே இருக்கிறது. இவர் கூறிய வார்த்தைகள் மிக அழகானவை.
என்னுடைய பிறப்பிலே கடவுள் எனக்கென்று ஒரு குறிப்பிட்ட சேவையை நிறைவேற்றுவதற்காக படைத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய பிறப்பு ஒரு பணியை உள்ளடக்கிய ஒரு பிறப்பு. அதாவது எதற்காக என்னை இறைவன் படைத்திருக்கிறாரோ, எந்த பணிக்காக இறைவன் படைத்திருக்கிறாரோ அதை இன்னொருவர் செய்ய முடியாது, நான் தான் செய்ய வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணி இருக்கிறது. அந்த பணிக்கேற்ற வகையிலே தான் இறைவன் எங்களுக்கு ஆற்றல்களையும் திறமைகளையும் தந்திருக்கின்றார். புனித யோவானுக்கு ஒரு பணி, இயேசுவுக்கு ஒரு பணி, இந்த உலகத்திலே பிறந்த புனிதர்களுக்கு ஒரு பணி, எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று புனித யோவானுடைய அதிசயமான அற்புதமான ஒரு பிறப்பை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது, புனித யோவான் தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற பணிக்காகவே இறைவன் அவரை தயார் செய்து இன்று அவருடைய பிறப்பை நினைவுகூர வைக்கின்றார். ஆகவே இந்த நாளில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்வில் அர்த்தம் இருக்கிறதா? நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், மரணித்தேன் என்கின்ற 3 வரிகளில் என்னுடைய வாழ்வு முடிவடையப் போகிறதா? அல்லது போனால் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆற்றல்கள் திறமைகள் எல்லாவற்றையும் நான் உய்த்துணர்ந்து எனக்காக இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை சரிய முறையிலே தேர்ந்து தெளிந்து அதை நிறைவேற்றி நான் மரணிக்கிற பொழுது, நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறிய விடயங்களிலே பிரமாணிக்கமாக இருந்த என்னுடைய பணியை நீ செய்தபடியால் பெரிய நகர்களுக்கு உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லுகின்ற அளவிலே இயேசுவை சந்திக்கிற பொழுது இறைவன் எங்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்வு அமைகிற பொழுது எங்களுடைய வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரும் கொடையாகிய வாழ்வு என்கின்ற கொடைக்காக, பிறப்பு என்கின்ற கொடைக்காக நாங்கள் நன்றி கூறி, இறைவன் எதற்காக எங்களை படைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாளாந்த வாழ்வில் நாங்கள் துணைந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்ற, ஹென்றி நியூமன் கூறுவது போல, கடவுள் என்னை ஒரு குறிப்பிட்ட சேவை நிறைவேற்றுவதற்காக படைத்திருக்கின்றார், ஆகவே இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பணி இருக்கிறது என்று சொல்லியது போல, நாங்களும் எங்களுக்கு என்று ஒரு பணி இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதே என்னுடைய விருப்பம் என்கின்ற வகையில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் நடத்த நகர்த்த இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடி எங்களுடைய தேவைகளுக்காக இறைவன் நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையில் பணிபுரிவதற்கென நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் தாம் பெற்றுக்கொண்ட இறையழைத்தலுக்கேற்ப தமக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளை சரியான முறையில் வழிநடத்த தேவையான தூய ஆவியின் கொடைகளை இவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உலகில் நடைபெறும் தீவிரவாத செயல்களால் ஏற்படும் உயிரிழப்புகள், பொருளாதார பிரச்சினைகள் ஆகியவற்றால் பரிதவிக்கும் மக்களுக்கு நீரே ஆறுதலும் தேறுதலுமாக இருந்து அவர்களுக்கு அமைதியான வாழ்வை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, இத்திருவருகை காலத்தில் இறைமகன் இயேசுவை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் இருந்து அவரை எம் உள்ளங்களில் வரவேற்க தேவையான ஞானத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு இளையோரை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தம் இளமை காலங்களில் உம் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் விசுவாச வாழ்வின் சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவாம், மீண்டும் ஒரு அழகான புதிய நாளை தந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இயேசுவின் பிறப்புக்கு மிக அருகில் இருக்கின்ற இந்த வேளையிலே புனித யோவானை எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யோவான் எதற்காக இறைவன் அவரை தெரிந்தெடுத்தாரோ அந்த பணியை மிகவும் சிறப்பான முறையிலே தாழ்ச்சியோடு செய்தது போல எங்களையும் இந்த உலகத்தில் எதற்காக நீர் படைத்தீரோ அந்த பணியை நாங்கள் செய்ய நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் நோக்கங்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அப்பக்கடுக்கும் இப்பலியெல்லாம் அல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டு நிறைவேற்றமை காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் நமது மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கு நிறுவரின் திருவருகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தவன் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகளுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியலம்போர் தலைமை தாங்குவோரோடும் ஆண் படைகளின் அணிகளினத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்றுவாகவே முடியாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பாய்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை விண்ணக கொடைகளானரை பெற்ற எங்களுக்கும் அது அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெருமகிழ்ச்சி தரும் அது திருமகனின் வரும்பொழுது எரியும் விளக்குணவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரழு தூண்களுமாய், மாண்புயரழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாய். ஞானம் நிறை கன்னிகையே,
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.